இந்த லென்ட் டேஸில் நம்ம விசேஷமாக யோவானிலிருந்து நாம் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 40 நாள் ப்ரேயரில் கூட இந்த யோவான் தலைப்பை வைத்து தான் நான் ஒவ்வொரு காரியத்தை போதித்து கொண்டு இருக்கிறேன். இந்த 40 நாள் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இயேசு யாராக இருக்கிறார், யோவான் மூலமாக இயேசு என்னவா இருக்கிறார் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். ஆமென். அதனால் இயேசு ஜீவன் யாருங்க, அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. இயேசு என்னவா இருக்கிறாரு, தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. இயேசு ஒளியாக இருக்கிறாரு. சொல்லுங்கள், இயேசு ஒளியாக இருக்கிறார் சொல்லிட்டு 3 வாரமாக என்ன பண்ணோம் சொன்னோம். ஆமென். அதுக்கப்புறம் இயேசு வாசலாக இருக்கிறாரு. இயேசு வாசலாக இருக்கிறாரு. இயேசு வழியாக இருக்கிறாரு, சத்தியமாக இருக்கிறாரு, ஜீவனாக இருக்கிறாரு. இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறாரு. அவர் தீர்க்கதரிசியாக என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவா என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்களை நாம் என்ன பண்ணோம் பார்த்தோம். இயேசு நல்ல மேய்ப்பராக என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம். அப்புறம் இயேசு ராஜாவாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தோம். சொல்லுங்கள், இயேசு என்னவா இருக்கிறாருங்க, ராஜாவாய் இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவரே என்ன பண்ணுறாரு, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் மன்னாதி மன்னருமா என்ன பண்ணுறாரு இருக்கிறாருன்னு பார்த்தோம். இன்றைக்கு இயேசு தேவனுடைய குமாரராக இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு தேவனுடைய குமாரராக என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரராக இருக்கிறார் என்பதை வைத்து நாம் அதற்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கணும். சொல்லுங்க, நாம் அவருக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா, யூதர்கள் இயேசுவை தேவகுமாரராக என்ன பண்ணவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இயேசு யூத கோத்திரத்தில் பிறந்தார். அந்த கோத்திரத்தில் பிறந்தோம் அந்த ஜனங்கள் அவரை என்ன பண்ணல, பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணல, அவரை தேவனுடைய குமாரன் என்று என்ன பண்ணல, அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மதவாதிகளும் அந்த பரிசேயர்களும் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவரை கொண்டு போய் எங்கே பண்ணாங்க, பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையும்படியாக அவரை என்ன பண்ணாங்க, கொண்டு போனாங்க. அவே இருக்கிற காரியத்தில் பெரிய விசுவாசம் எது, இந்த மாம்சத்தில் வந்த மனுஷனாய் வந்த இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் தேவகுமாரன் என்று எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், பெரிய காரியம் நடக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு ஒருவேளை பயப்படாத சிறுமந்தையே என்று சொன்னபடி ஒரு இந்த பகுதியில் ஒரு சிறுமந்தையாக இருக்கிற நாம, சொல்லுங்கள், சிறுமந்தையாக இருக்கிற நாம இந்த இயேசுவை ஆண்டவராக என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவை தேவகுமாரன் என்று நாம் என்ன பண்ணுறோம், அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி அறிக்கை செய்வது ரொம்ப நல்லது. அப்படி அறிக்கை செய்வது வேதம் சொல்லுங்க, சின்னவன் 1000 ஆவான். பகல் சொல்லுங்கள், சின்னவன். உங்களை யார் நீங்கள் ரொம்ப சின்ன ஆளுப்பான்னு சொன்னால் ஒன்றும் கோவப்படாதீங்க. அப்படியாப்பா நான் சின்ன ஆளா, பரவாயில்ல இருக்கட்டும், உங்களை பெரிய ஆளுன்னு சொல்லியா இருக்கட்டும், பரவாயில்ல. சின்னவன் என்ன பண்ணுவான், 1000 ஆவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், பாதுகாத்து கொள்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா யோவான் 1:1 சொல்லுது, யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இயேசுவை வார்த்தையாய் சொல்லுகிறாங்க. சொல்லுங்க, வார்த்தையாய் சொல்லுகிறாங்க. என்ன வார்த்தையாய் சொல்லுகிறாங்க, தேவனுடைய வார்த்தையாய் சொல்லுகிறாங்க. இயேசுவை என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய
வார்த்தையாய் சொல்லுகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர் ஆதியிலே இருந்தார். யாரோடு இருந்தாரா? தேவனோடு கூட இருந்தார். சொல்லுங்க, அவர் எப்படி இருந்தாருங்க? தேவனோடு கூட இருந்தார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு யார் அப்படின்னா, இயேசு தேவனோடு கூட இருந்தார். இயேசு தேவனுடைய வார்த்தையா என்ன பண்ணாரு? இருந்தார். தேவனோடு கூட இருந்தார். தேவனுடைய வார்த்தையா என்ன பண்ணாரு? இருந்தார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே என்ன பண்ணாரு? இந்த காணப்படாத தேவனை, ஒளியாகிய அந்த தேவனை, படைப்பின் பரம்பொருளாகிய அந்த தேவனை யார் வெளிப்படுத்தினாரு அப்படின்னா, ஒரே பேரான குமாரன் தான் என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு தேவனை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இயேசுவை யார் தேவகுமாரன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ரெவலேஷன் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா, தேவனை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்து, ஹல்லேலூயா, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்ததை குறித்து, காணப்படாதவரை குறித்து ஒரு வெளிப்படுத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவரை முகமுகமாய் அறிய முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் என்ன பண்ண முடியாது? முகமுகமாய் அறிய முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சொல்லுங்க, என்னை கண்டவன் யாரு? அப்போ இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும் போது நீங்கள் யாரை பார்க்கலாம்? அவரை அனுப்பின பிதாவை பார்க்க முடியும், அவரை அனுப்பின தேவனை பார்க்க முடியும். தேவகுமாரனை விசுவாசிக்காம தேவனை என்ன பண்ண முடியாது? வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்ல. அதுதான், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரரை என்ன பண்றார்? அவரை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த வெளிப்படுத்தலை நாம் யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவை தேவகுமாரன் என்று நம்ம எப்போ அறிஞ்சு கொள்கிறோமோ அப்போவே பிதாவாகிய தேவனையும் அண்ட சராசரங்க சிருஷ்டித்த தேவனையும் நாம் வெளிப்படுத்துதலை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். 34வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அந்தபடி மைக்கில் படிங்க, நல்லா சவுண்ட் அங்கே போகணும். இவரே தேவனுடைய குமாரன் என்று என்ன பண்ற பாருங்க. முதல் யோவான் சொல்றான். அப்போ இவரே தேவனுடைய குமாரன் என்று என்ன பண்றான்? சாட்சியிடுகிறவனா இருக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை அன்றைக்கு யோவான் சாட்சியிட்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை தேவகுமாரன் என்று மற்றவர்களிடத்தில் சாட்சியிட வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ முதல்ல உங்களுக்கு தெரியுது, என்ன தெரியுது? பிதாவாகிய தேவன் குமாரனை வெளிப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார். நீங்க அறிந்து கொள்கிறீங்க, ஒரு வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்கிறீங்க. இப்படி வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட பிறகு யோவான் ஸ்நானன் என்ன பண்றான்? எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவை தேவகுமாரன் என்று சாட்சியிட்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்யணும். என்னையா செய்யணும் அப்படின்னா, பார்க்குற மக்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும். இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் தேவகுமாரன், உன்னையும் என்னையும் மீட்க வந்த தேவகுமாரன். அவர் இரட்சகர், அவர் ஆண்டவர், அவர் கர்த்தர். அவர் வெறும் மனிதர் மாத்திரமல்ல, மனிதனாய் வந்தார். யாரை மீட்க? உன்னை மீட்க வந்தார் என்று நீங்களும் நானும் சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை விசுவாசித்தவர்களை எல்லாருக்கும் அவர் சொன்னது என்னன்னா, உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சிகளாய் நீங்க என்ன பண்ணுங்க? இருங்க அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லி என்ன பண்ணுங்க? சாட்சிகளாய் இருங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் 50 நாள் கழிச்சு என்ன பண்றாரு? எல்லாரையும் பலப்படுத்தின பேரு என்ன பண்றாரு? எனக்கு நீங்க சாட்சிகளாய் இருங்கன்னார். சொல்லுங்க, எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க? சாட்சிகளாய் இருங்க. நீங்களா சாட்சிகளாய் இருப்பீங்களா? ஹல்லேலூயா. அந்த பிள்ளை சொன்னா பார், இயேசுன்னு கூப்பிட்டேன், இவ்வளோ நிற்காத வலி அந்த சனமே எனக்கு நின்றுச்சு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவை மகிமைப்படுத்தினா சாட்சி சொல்லி. எல்லாருக்கும் முன்பு இயேசு தான் என்னை சுகமாக்கினாரு, இயேசு தேவகுமார் என்னை சுகத்தை தந்தார் அப்படின்னு சாட்சி சொல்லணும். வெக்கப்படக்கூடாது.
ஹல்லேலூயா. வெக்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். சாட்சி சொல்ல வெக்கப்படக்கூடாது. அப்பதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சின்னதானாலும் பெருசானாலும் ஒரு அற்புதத்தை பெற்றோமா, ஒரு அதிசயத்தை பெற்றோமா, ஒரு நன்மையை பெற்றோமா, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமா, ஐயோ சாட்சி சொன்னால் காணிக்க கொடுக்கணுமா, சாட்சி சொன்னால் நமக்கு என்ன பவுலம் வந்து தெரிஞ்சிட போகுது, அதுக்காக சொல்லாத அப்படிலாம் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும்படியாக சாட்சி சொல்லுகிறவளாய் நாம் என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? 49வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். நாத்தான்வேல், ரபி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். பாருங்க, நாத்தான்வேல் சொல்றான். என்ன சொல்றாரு நாத்தான்வேலை பார்த்து? எப்பா நீ வருவதற்கு முன்பாக என்ன பண்ண, பிலிப்பு உன்னை அழைத்து வந்தான், உன்னை அத்தி மரத்தின் மேலே நான் என்ன பண்ணேன், கண்டேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுறான். அவன் வந்து வருத்துக்கு முன்னாடி, அவன் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி நாத்தான்வேலை இவர் சொல்கிறார், உன்னை நீ வருத்துக்கு முன்னாங்க, பிலிப்பு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உன்னை நான் அத்தி மரத்தில் நான் என்ன பண்ணம்பா கண்டேன். நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை இப்போ பார்க்கல, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தாரு. உன்னை தாயின் கருவயிற்றில் பார்த்தாரு. யார் உனக்கு உன்னை பற்றி தெரியுதோ தெரியலையோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை யார் என்று தெரியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அதனால அன்றைக்கு எப்படி வந்து நாத்தான்வேல், ரபி நீ போதகர், நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னது போல என்ன பண்ணோம், நீங்களும் இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லுங்க, இயேசுவை தேவனுடைய குமாரன், இயேசுவே ராஜா என்று நாம் என்ன பண்ணோம் சொல்லணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன். நீ இயேசுவை தேவகுமாரன் சொல்லி பாரு, ஆண்டவர் உன்னுடைய எல்லா விதமான முன்னடக்க போகிற காரியங்களும் பின்னடக்க போகிற காரியங்களையும் உனக்கு என்ன பண்ணுவார், அறிவிப்பாரு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? 51 நீங்க பாருங்க, பின்னும் அவர் தேவனை நோக்கி வானம் திறக்கிறதையும் தேவதூதர் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றார், எப்பா வானம் திறக்க போது உங்களுக்கு முன்பாக, தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் என்ன பண்ண போறீங்க, காண போறீங்க. மாம்சத்தில் வந்த இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் வெறும் தேவகுமாரன் மாத்திரமல்ல, நமக்கெல்லாம் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் எல்லாம் ஏத்துக்கிறாங்க, ஆனா தேவகுமாரன் ஒருவரை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள. அவர் சொல்றாரு, இந்த மனுஷகுமாரன் மூலமாகத்தான், தேவகுமாரன் மூலமாகத்தான் நீங்க என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு ஏறவும் பரலோகத்துக்கு இறங்கவும் முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஏணியின் மூலமாக தேவதூதர்கள் மேலே ஏறுகிறதையும் தேவதூதர்கள் மேலே இருந்து இறங்குகிறதையும் காண்பீர்கள். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாக்கோபுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரு. ஒரு ஏணி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஏணியின் உச்சியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் என்ன பண்ண கண்டேன். அப்போ இந்த ஏணிய, இந்த இயேசுவாகிய ஏணிய, இந்த இயேசுவாகிய தேவகுமாரனை யாக்கோபுக்கு என்ன பண்றாரு, அவன் தூங்கும் போது ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த இயேசு தான் உங்களை ஏற்றி விடுகிற ஏணியா இருக்க போகிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் தேவகுமாரன் என்று நீ அறிக்கை செய்வாய் என்றால், நான் சொல்றேன், அவர் உன்னை ஏற்றி விடுகிற ஏணியை போல இருப்பாரு. ஹல்லேலூயா. இந்த ஏணியின் மூலமாக தேவதூதர்கள் மேலிருந்து கீழே இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கவும், தேவதூதர்கள் இங்கிருந்து உனக்கு வேண்டியவைகளெல்லாம், உன் விண்ணப்பங்களை எல்லாம் இந்த ஏணியாகிய இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் கொண்டு செல்லுகிறவர்களாக என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் மேலிருந்தும், ஹல்லேலூயா, உன் விண்ணப்பங்கள் கீழிருந்து மேலே ஏறுகிற ஒரு ஏற்றுப்பாலமாக, ஒரு ஏணியாக இந்த இயேசு தேவகுமாரன் என்று அறிக்கை செய்யும் போது உனக்கு என்ன பண்ணுவாரு, தருகிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, நிக்கதோமு அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன், ஏனெனில் ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். ராக்காலத்தில் இந்த ரபி வரான், ராக்காலத்தில் இந்த யார் பரிசேயன் வரான். ஏன்னா பகல்ல வந்தா இவனை தள்ளி வச்சிருவாங்க, இயேசுவை தேவகுமாரன் சொல்லக்கூடாது. ஆனால் ராக்காலத்தில் இந்த பரிசேயன்
என்ன பண்ணுறான்? மறைவா வந்து, ரபி, போதகரே, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர். சொல்லுங்க, நீங்க தேவனிடத்திலிருந்து வந்தவர், நீ தேவகுமாரன். நீர் யாரு? தேவ குமாரன். தேவன் உம்மோடு கூட இருக்கிறபடியினால தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்கிறீர் என்று என்ன பண்றான்? மறைமுகமாய் வந்து இயேசுவிடத்தில் சொன்னான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு யாரு இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்லுகிறீங்களோ, நான் சொல்றேன், அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்ல, தேவனிடத்தில் இல்லாவிட்டால் அற்புதங்களை என்ன பண்ண முடியாது? செய்யவே முடியாது. யாரெல்லாம் தேவகுமாரன் சொல்றீங்களோ, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு எண்ணி முடியாத அற்புதத்தை செய்வாரு. உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வாரு. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வாரு. பிள்ளைகள் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்வாரு. தொழிலில், வியாபாரத்தில் அற்புதம் செய்வாரு. பிள்ளைகள் மத்தியில் அற்புதம் செய்வாரு. சுகத்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு, ஒரு அதிசயத்தை செய்வாரு. ஏன்? இயேசு தேவகுமாரன் என்று சொல்லும் போது உனக்கு அற்புதரா, உனக்கு அதிசயரா வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அற்புதர். அதனால தான் இயேசுவை சொல்லும் போது அவர் நாமம் அதிசயமானது. சொல்லுங்க, அவர் நாமம் என்னதுங்க? அதிசயமானது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் தேவகுமாரனை ஆராதிக்கிறோமோ, யாரெல்லாம் தேவகுமாரனை தேடுறோமோ, யாரெல்லாம் தேவகுமாரனை துதிக்கிறோமோ, யார் தேவகுமாரன் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோமோ, அவரை அறிக்கை செய்கிறோமோ தேவகுமாரனை, உடனே கர்த்தர் மத்தியில் அதிசயங்களை காண பண்ணுவார், அற்புதங்களை காண செய்கிறவராய் இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 40 நாள் ப்ரேயரில் வந்து இவங்க சொல்லுவேன், எனக்கு தெரியும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துக்குன்னு. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்க. பல வருஷங்களாக நடக்க முடியாத காரியங்களெல்லாம் கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. கர்த்தர் அவங்க மேலே கரிசனையாக இருக்கிறாரு. கர்த்தர் அவங்க மேலே அக்கறையாக இருக்கிறாரு. கர்த்தர் அவங்க மேலே அன்பாக இருக்கிறாரு. ஏன்? ஐயோ, என் மக தன்னுடைய தூக்கத்தை விடுத்துட்டு காலங்காத்தால ஏஞ்சி ஓடி வந்து என் நாமத்தை ஆராதிக்கிறாள, நானும் அவளை நேசிக்கிறேன் என்பதற்காக அவருடைய எல்லா இக்கட்டுகள் இருந்தும், எல்லா சிறுமைகள் இருந்தும், எல்லா பாடுகளில் இருந்தும் கர்த்தர் விலக்க வல்லவராய் இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் 3:16 சொல்லுது. என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். பாருங்க, தேவகுமாரனை யாரு விசுவாசிக்கிறாங்களோ, இதை தேவகுமாரன் என்று சொல்லி யாரு விசுவாசிக்கிறாங்களோ, சொல்லுங்க, யார் அவங்கள விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, நான் சொல்றேன், அவன் கெட்டு போக மாட்டான். தேவகுமாரன் இயேசுவே தேவகுமாரன், இயேசுவே மனுஷனை மீட்க வந்த தேவகுமாரன் என்று எந்த மனுஷன் தன் உள்ளத்திலிருந்து, இருதயத்திலிருந்து, ஆன்மாவிலிருந்து பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறானோ, விசுவாசிக்க ஆரம்பிக்கிறானோ, நான் சொல்றேன், அவன் கெட்டு போக மாட்டான். அவன் எந்த விதத்திலும் கெட்டு போக மாட்டான். அவனும் சரி, அவன் குடும்பம், அவன் பிள்ளை, எந்த விதத்தில் சொல்லினே இருங்க, கெட்டு போக மாட்டேன், நான் கெட்டு போக மாட்டேன். நித்தியமாய் என் ஆவி, என் ஆத்துமா என்ன பண்ணோம்? வாழ்வடைய வேண்டும் என்பதற்காகவே நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும் போது நான் சொல்றேங்க, நீ கெட்டு போக மாட்ட. மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பை நீ ருசிப்ப. அன்பு கூர்ந்தார் சொல்லுது. தேவனுடைய அன்பை நீ என்ன பண்ணுவ? ருசிப்ப. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் அன்பை விளங்கிக் கொள்வ. அவர் அன்பு உன் வாழ்க்கையில வருவதை பார்ப்ப. அவர் அன்பை உன்னை உயர்த்துவதை பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, 17 சொல்லுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கென்றே அனுப்பினார். நான் சொல்றேன், எப்ப நீ தேவகுமாரனை விசுவாசிக்கிறியோ, இயேசுவை எப்ப தேவகுமாரன் என்று சொல்றியோ, நான் சொல்றேன், உனக்கு வேதம் சொல்லுது, நீ ரட்சிக்கப்படுவாய். சொல்லுங்க, நீ என்ன பண்ணுவ? ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதை நீ காண்ப. எப்பேற்பட்ட சிறுமையுமானாலும், எப்பேற்பட்ட பாடுகள் ஆனாலும் இயேசு உன்னை ரட்சிப்பாரு. இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்லும் போது அவர் உன்னை ரட்சிப்பதை உன்னால கண்ணால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சிக்கிறத பார்க்க முடியும், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறத பார்க்க முடியும்,
வியாதி, நோவு, எல்லா விதமான பலவீனத்திலிருந்து உன்னை ரட்சிக்கிறத பார்க்க முடியும். கடன் தொல்லையிலிருந்து உன்னை ரட்சிக்கிறத பார்க்க முடியும். கடனிலிருந்து உன்னை விடுவிக்கிறத பார்க்க முடியும். வட்டி கட்டலிருந்து உன்னை விடுவிக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பற்பல உபத்திரத்திலிருந்து, வேதனையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, நய வஞ்சகத்திலிருந்து, மனுஷ பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து உன்னை என்ன பண்ணுவாரு? விடுதலை செய்வார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவாய். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் என்று மட்டுமல்ல, இயேசுவே தேவகுமார் என்று சொல்லும்போது நீ ரட்சிப்பை என்ன பண்ணுவ? பெற்றுக்கொள்வ. ஒரு விடுதலையை எடுத்துக்கொள்வ. உன்னை எந்த சக்தியினால உன்னை என்ன பண்ண முடியாது? அடிமைப்படுத்த முடியாது. வியாதி உன்னை அடிமைப்படுத்த முடியாது. கடன் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. பிசாசு உன்னை அடிமைப்படுத்த முடியாது. நோவுகள் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. இயேசு உன்னை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. 17 சொல்லுது பாருங்க. 18 அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் தேவன் தம்முடைய குமாரன் உலகத்தை என்ன பண்ண அனுப்பினாரு. 17 சொல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ண மாட்டான். நான் சொல்றேன், நீ இயேசுவை தேவகுமார் என்று விசுவாசிச்சினா வேதம் சொல்லுது உன்னை ஆக்கினைக்குள்ளாக பிசாசு தீர்க்க முடியாது. பாவ சக்தியாலும் பிசாசின் சக்தி ஒன்று இருக்குது. பாவமும் பிசாசும் ஒரு பெரிய சக்தி. இந்த ரெண்டு சக்தியும் என்ன பண்ண முடியாது? உன்னை தண்டனைக்குள்ளாக, ஆக்கினைக்குள்ளாக, பனிஷ்மெண்ட்டுக்குள்ளாக உன்னை தள்ளவே முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுது. நம்மள என்ன சொல்றது? 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம் யாராவது வாசிக்க. ஓ, எல்லாம் கரம் தட்டுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவே ஆண்டவர் என்று எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ, விசுவாசிக்கிறானோ, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லுங்க, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்க சொல்றாங்களே, ஐயோ வரப்போது ஒரு தண்டனை, வரப்போது ஒரு நியாய தீர்ப்பு. நான் சொல்றேன், அந்த நியாய தீர்ப்புக்கு உனக்கு இல்லைங்க. ஏன்னா தண்டனை உனக்கு இல்லை. வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, 4ஆம் வசனம், நம்முடைய துக்கங்களை என்ன பண்ணாரு? சிலுவையிலே சுமந்தார். வசனம் வாசிங்க அந்த வசனத்தை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண, சொல்லுங்க, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை, ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். சிலுவையில பாருங்க, உன்னுடைய தண்டனையும், உனக்கு வர வேண்டிய ஆக்கினையும், உனக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பையும் அவர் சிலுவையில சுமந்தாரு. ஆக்கினை உண்மையில கிடையாது, தண்டனை உண்மையில கிடையாது, பனிஷ்மெண்ட் உண்மையில கிடையாது. எப்ப இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறியோ, தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்றியோ, உன் மேல சமாதானம் தான் வரும். உன் மேல என்ன வரும்? சொல்லுங்க, சமாதானம் வரும். சமாதானம் வரும். எல்லாம் போராட்டமான வாழ்க்கை, இடுக்கமான வாழ்க்கை, பிரச்சனையான வாழ்க்கை, சமாதான கேடு உன்னை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீ குணமானாய். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில சௌக்கியமும் ஆரோக்கியம் உண்டாகும். எப்போ இயேசுவை தேவகுமார் என்று விசுவாசிக்கிறியோ, உன்னுடைய வியாதி எல்லாம் நீங்கி அவருடைய தழும்பு உன்னை குணமாக்க ஆரம்பிச்சிடும். உன் அவருடைய காயங்கள் உன்னுடைய சரீரத்தை குணமாக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 36ஆம் வசனம் வாசிங்க. அதுக்கப்புறம் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை என்ன பண்ணுவதில்லை, காண்பதில்லை. தேவனுடைய கோபம் என்ன பண்ணுது? அவர் மேல் நிலை இருக்கும். இதே எந்த பாருங்க 18 பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிறவன், தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவன் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படான்.
விசுவாசியாதவனோ தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லாத இருக்கிறபடினாலே அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு. அப்போ தேவகுமாரனை தள்ளும் போது, அவர் குமாரன் இல்லை, தேவகுமாரன் என்று தள்ளும் போது அவன் என்னத்தை எடுக்கிறான்? தண்டனையை என்ன பண்றான்? அவன் எடுத்துக்கொள்றான். அதை தான் 36 சொல்றாரு, குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சொல்லுங்க, அவனுக்கு என்ன உண்டுங்க? நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை, வாழ்வை காண்பதில்லை, ஆசீர்வாதத்தை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் என்ன பண்ணுது? அவன் மேல இருக்குது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும் போது அவன் மேல தேவ கோபம் இருக்காது, அவன் மேல தேவ தண்டனை இருக்காது. வேதம் சொல்லுது, காலைதோறும் அவன் மேல கிருபை இருக்கும், தேவனுடைய இரக்கங்கள் இருக்கும், தேவனுடைய அனுகூலங்கள் இருக்கும். அவன் மேல தேவ கோபம் என்ன பண்ணாது? வரவே வராது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குமாரனை விசுவாசியாதவன், குமாரனை ஏற்றுக்கொள்ள வந்ததான், கோபம் இருக்கும், ஆக்கினை இருக்கும், தண்டனை இருக்கும். ஹல்லேலூயா. அவன் நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணுவான்? உட்படுவான். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசிங்க. 6:27 சவுண்டா வாசிங்க, கொஞ்சம் நல்ல முக்கியமான. முத்தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை அது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுகிறாரு? முத்தரித்திருப்பார். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இயேசுவே தேவகுமாரன் என்று சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு அழியாத போஜனத்தை கொடுப்பார். சொல்லுங்க சொல்லுங்க, அழியாத. ஹல்லேலூயா. நித்திய நித்திய ஜீவன் நிலை நிற்கிற வரைக்கும் போஜனத்தை கொடுப்பார். போஜனம் என்பது என்ன? அவருடைய வார்த்தை. போஜனம் என்பது என்னதுங்க? ஆமா, இயேசு சொன்னார்ல, எப்பா நீங்க அழிந்து போகிற போஜனத்துக்கு தேடுறீங்க, நான் என்ன பண்றேன்? நானும் என்ன பண்றேன்? பிதாவு தான் எனக்கு என்ன பண்றாரு? போஜனமா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. எங்க வாசிக்கிறோம்? 4ஆம் அதிகாரம் 33, 34. சொல்றாரு, அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. சொல்லுங்க, நீங்கள் அறியாத எனக்கு ஒரு போஜனம் உண்டு. அப்போ இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும் போது என்னன்னா, அழியாத ஒரு போஜனம் இருந்தா ஒரு ஆமென் சொல்லலாம். அறியாத ஒரு போஜனம், அது என்ன? தேவ போஜனம். அது என்னதுங்க? தேவ சித்தம் செய்வது. தேவ சித்தம் செய்வது. நான் சொல்றேன், எப்ப தேவகுமாரனை விசுவாசிக்கிறீங்களோ அழியாத போஜனமாகிய தேவ சித்தத்தை நீங்களும் நானும் செய்வோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுல என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்வதே தேவனுடைய சித்தமாய், அதுதான் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னன்னா காரியத்தில் கண்ணாக்குறான்ப்பா, அந்த காரியத்தில் ரொம்ப உறுதியாகிறான்ப்பான்னு சொல்றேன்ல. அப்போ இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும் போது தேவ சித்தத்தை நீங்க செய்வீங்க. சொல்லுங்க, தேவ சித்தத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. 6:69 படிங்க. பாருங்க, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்து இருக்கிறோம் என்றார்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல சொல்ற, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம். நான் சொல்றேன்,
யாரெல்லாம் இயேசுவை தேவகுமாரன் என்று என்ன பண்ணுறீங்க, அவரை